வணக்கம் அன்பான கடகராசிக்கார நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் 1/8/2026 சனிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே இந்த சனிக்கிழமையில் பிறக்கின்ற மாதங்களிலே சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமையப்பெற்று 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். ஆக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய கடல் வியாபாரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு கடல்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். கடகராசியை பொறுத்த வரையில் இந்த ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 சனிக்கிழமையிலே பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே குரு பகவான் ராசியிலே அமைய பெறுகின்றார். பாக்கியாதிபதி ஆரோக்கியத்தில் இருந்து தகப்பனார்களால் பேரு புகழும் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம். ஆனாலும் ஒரு சில ஜலதோஷங்கள் சூரிய பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே சளி தொந்தரவுகள் தடுமாற்றங்கள் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள், ஆனால் சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். 7ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. 2 குடையவர் தனவாக்கு குடும்ப சாணாதிபதியுடன் தொடர்பு பெற்று அந்த சூரிய பகவானும் குரு பகவானும் கடக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. அந்த 7ஆம் இடத்தை மீறி 3ஆம் இடத்தில் இருக்கின்ற முயற்சிக்கின்ற கல்யாண சுபகாரியம் சுவனுகள் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்பது இந்த ஆகஸ்ட் மாதமாக இருக்கின்றது. கடக ராசியை பொறுத்தவரை தாயின் அன்பு ஆதரவு பெற்ற ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். இது பலகால் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. சரராசிகளிலே சிறப்பு பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. வேகமாக ஓடக்கூடியது, தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அலுவலகங்களிலே மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். அந்த வகையிலே தாயின் அன்பு ஆதரவு. சரராசி அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 2 குடையவர் அங்கே பார்க்கின்ற அமைப்பு என்பது 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக தகப்பனார் சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது கல்யாண வைபவங்கள் காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. கடகராசிக்கு 11 குடையவரும் 4 குடையவரும் அங்கே 3ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடியது அங்கே சுக்கிர குரு தேவகுரு அசுரகுரு என்று சொல்ல குரு சுக்கிரனுடைய தொடர்பு. சனி பகவானும் அங்கே 7 குடையவர் சம்பந்தப்பட்டு அற்புதமான இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே உங்களுக்கு 5-10 குடையவர் லாபசானத்திலே அமைய பெற்று கண்டிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஸ்ரீ நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் பவனி வந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. ஆக கடகராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரமாக இருக்கின்றதும் 8ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் ராகு பகவானும் அங்கே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. என்றாலும் கூட சந்திர பகவான் 2.5 நாட்களுக்கு ஒரு ராசியை கடக்கக்கூடியவர். வேகமாக செல்லக்கூடிய ஒரே கிரகம் சந்திர பகவானாக இருக்கின்றார். ஆக அந்த சந்திர பகவானை போல அந்த ராசிக்காரவர்களும் சற்று வேகமாகவும் தெளிவாகவும் ஒரே இடத்தில் இருக்க முடியாத ஒரு அமைப்பு. என்றால் இந்த சந்திர பகவான் எப்படி ஒரு ராசியை கடக்கின்றது, அதே மாதிரி கடக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஓடக்கூடிய ஒரு அமைப்புகள். ஆனாலும் தன்னுடைய இலக்குகளிலும் காரியங்களிலும் சித்தி பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த கடகராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான ஆடி மாதம் 1/8/2026 பிறக்கின்ற சனிக்கிழமையிலே பிறக்கின்ற மாதங்களிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு என்னென்ன ஆதாயங்களை கொடுக்க போகும் என்று நினைப்பீர்கள். கண்டிப்பாக ஆதாயங்களும் அற்புதங்களும் கொடுக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு 6 குடையவராகவும் ருணாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் அங்கே இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்திலே பேரு புகழ் அந்தஸ்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5 குடையவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 9 குடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். 5-9 குடையவர் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் அது கடகராசி. அதுவும் கடகராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 9 குடையவர் பார்க்க இருக்கின்ற அமைப்பு. அந்த 5 குடையவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே தொழில் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் சார்ந்து பூர்வீகம் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற அமைப்பு. காரணம் ராசியிலேயே தலையிலேயே குரு பகவான் இருக்கின்றார். பாக்கியஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற பேரு புகழ் அந்தஸ்துகள் வெற்றிகளும் கொடுக்க போகின்ற ஒரு ராசி ஆகஸ்ட் மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே குருவின் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கின்ற ராசி என்றால் அது கடகராசியாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த மாதங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்யாண வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கிடைக்காமலும் இருக்கலாம். கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 8வது மாதமாக இருந்து 6-8 சம்பந்தப்பட்டு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. ஆக அந்த வகையிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு கல்யாண வைபவங்கள் குடும்ப சாணங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. 2 குடையவரும் 9 குடையவர் குடும்ப சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பாக்கியாதிபதி வேலை சம்பந்தப்பட்ட குடும்பம் சார்ந்து பொருளாதார சார்ந்து நெருக்கடிகள் தடை தாமதங்கள் அனைத்திற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. சுகஸ்தானத்திலே உங்களுக்கு சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு 12லே முயற்சிக்கின்ற காரியங்கள் வீடு வாகனங்களுக்காக வாங்கக்கூடிய விற்கக்கூடிய பழைய
வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பெயிண்டிங் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிலருக்கு வீடு வாகனங்கள் தடைப்பட்டு தாமதமாக இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம், இந்த கடக ராசிக்கு 7 குடையவர், தொழில் சம்பந்தப்பட்டவர், அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வக்ரமாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ், நல்லதொரு அற்புத உயர்வுகளை மகிழ்ச்சிகளையும் கொடுக்க போகின்ற முயற்சிக்கின்ற காரியங்கள் தடை தாமதம் இல்லாத அமைப்பு என்றால் அந்த 9ஆம் இடத்தை சனி பகவானை குரு பகவான் உச்சம் பெற்று சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே அங்கே 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதியும் உச்சம் பெறுகின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் கடகராசிக்கார நேயர்களுக்கு. ஆக 2ஆம் இடத்ததிபதி உச்சியிலே இருக்கின்றார். குடும்ப ஸ்தானத்திலே பொருளாதாரம் சார்ந்து பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சார்ந்து சுபகாரிய சுபநிகழ்வுகள் அனைத்துக்களின் சுபபோக மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அந்த வகையிலே சுக்கிர பகவானும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை தேவகுரு அசுரகுரு 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்லதொரு மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மீன ராசி என்று சொல்லக்கூடிய கடல் ராசியை 2 கிரகங்கள் பார்க்க இருக்கின்றது. அந்த சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் கன்னி ராசியிலிருந்து மீன ராசியை பார்க்க இருக்கின்றது. கடக ராசியிலிருந்து குரு பகவான் மீன ராசியை பார்க்க இருக்கின்றது. இது ஒரு அற்புதமான மங்கள காரியங்களில் செயல்கூடிய மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கடகராசிக்கு 5ஆம் இடத்தை 5 குடையவர் பார்க்க இருக்கின்ற இது ஒரு நல்லதொரு மாற்றத்தை மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி என்பது உங்கள் கையிலே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6 குடையவர் உங்களுக்கு இருக்கக்கூடியது திரிகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்றார். அந்த முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4 11 குடையவர் வீடு வாசனம் சொத்து சுகங்கள் தாயாகவும் தகப்பனர்களும் தாய் தகப்பன்களிலும் ஆதரவுகளையும் வெற்றிகளையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கல்யாண வைபவங்கள் கூட போகின்றது. 7ஆம் இடத்தை குரு பகவான் சூரிய பகவான் 2 குடையவர் பார்க்கின்றார். குடும்பம் அமைகின்றது. குடுக்கல் வாங்கலில் தடை தாமதம் ஏமாற்றம் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியது வெற்றி பேரும் புகழும் கிடைக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10 குடையவர் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அவர் லாபசானத்திலே இருக்கின்றார். ஆக உங்களுடைய பூர்வீகம் சார்ந்து தொழில் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றார் ஒரு அமைப்பு. கோச்சார கிரகங்களின் அமைப்புகள் என்பது கடகராசியை பொறுத்தவரையில் 12ஆம் இடத்திலே 3 12 குடையவர் அங்கே முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கடகராசிக்கு 12ஆம் இடத்திலே புதன் பகவான் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே உச்சம் பெற்று 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஊதிய உயர்வுகள் வருமானங்கள் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. தொழில்கள் ஒரு சிலருக்கு வேலைகள் மாற்றத்தை கொடுக்க போகின்றது. தொழில்களிலேயும் மாற்றத்தை வேலை தொழில்களில் மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. கோச்சார கிரகங்களுக்கு தகுந்த உங்களுடைய தசாபுத்திகளுக்கும் ஒன்றுக்கொண்டு தொடர்புகள் எப்படி வருகின்றதோ அதற்கு தக்கவாறு ஒரு சில மாற்றங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. கோச்சார கிரகங்கள் படி உங்களுக்கு வேலையில் தொழில்களிலே ஒரு சில மாற்றங்கள் நடைபெறப் போகின்ற ஒரு அமைப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 8 குடையவரும் உங்களுக்கு 7 குடையவர் என்று சொல்லக்கூடிய திருகோணத்தில் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளிலே வெற்றி என்பது உங்கள் கையிலே இருக்கின்றது. உங்களுடைய ராசியிலே குரு பகவான் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்று உங்களுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணிய சாணம் சிந்தனை என்று சொல்லக்கூடிய சாணத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை 5 9 என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. கேந்திர திரிகோணத்தை பார்க்கக்கூடிய சுபகிரகம் என்பது உச்சம் பெற்று நல்லதொரு பேரு புகழ் அந்தஸ்து வெற்றிகளையும் பெருமதிப்புகளையும் கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. சனிக்கிழமை ஆதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 8 குடையவரும் 7 குடையவருமாக இருந்து திரிகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்க்க அந்த முயற்சி சாணத்திலே சுபகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற காரியங்கள் பேரு புகழ் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளில் இந்த கோச்சார கிரகங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு என்பது சுற்றி வருகின்ற சுற்றுப்பாதைகளிலே அற்புதமான உயர்வுகளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. நேர்களே நன்றி, வணக்கம்.